தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னா ஒரு தைரியம் வரும், ஒரு ஸ்பிரிச்சுவல் தைரியம். அதுதான் இன்னைக்கு மிஸ்ஸிங். நமக்கு குடும்பமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இருக்கட்டும், தேவன் கொடுக்கிறாரு நம்ம நினைக்கிறோம்ல, எல்லாமே தேவன் தான் கொடுக்கிறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதையும் தாண்டி இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும், நமக்கு எதிரிகளை கூட கர்த்தர் தான் நியமிக்கிறார். நமக்கு எதிராக யார் வரணுங்கிற அனுமதியை கர்த்தர் தான் நியமிக்கிறார். காரணம் என்னன்னா, எல்லாரும் நமக்கு எதிரியா மாறிட முடியாது. நமக்கு எதிரியாகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். தாவீதுக்கு எதிரியாகணும்னா அதால கோலியாத்தால மட்டும்தான் தாவீதுக்கு எதிரியா மாற முடியும். சவுல் கூட மாற முடியாது. தாவீதுக்கு எதிரியா மாறணும், கோலியாத் வரணும், அப்படிப்பட்ட ஒரு ஆள் வரணும். நமக்கு எதிரிகளை கர்த்தர் பிக்ஸ் பண்றார். ஏன் தெரியுமா? நம்ம ஜெயிக்கிறது கூட சாதாரண ஆளா இருக்க கூடாது. நம்ம ஜெயிக்கிறதே கர்த்தர் நாம மகிமைக்குன்னு இருக்கிறதே ஜெயிண்ட ஜெயிக்க வைப்பார். அப்ப நமக்கு நியமிக்கிற ஆள் எப்படி இருப்பாரு? பயங்கரமான ஆளா இருப்பாரு. நம்ம எப்படி இப்ப பாக்குறோம் கடைசி காலத்துல, ஐயோ அவர் பெரிய ஆபீசருங்க, அவர் பெரிய எம்எல்ஏ, பெரிய எம்பி, நல்லா கவனிச்சு சொல்லுங்க. எப்பேற்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நமக்கு அந்த தைரியம் தான் வேணும்.